ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஸ்டடியாக, ஸ்டேபிளாக இருக்குது. நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இங்கேருந்து நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும், மேல் நோக்கி தான் போகும் மார்க்கெட்டு. எதுக்குன்னா நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நேற்று $67,000 சடனாக ஒரு பம்ப் எடுத்துக்கிட்டு $72,200 ஹை வந்தது. நல்ல பாசிட்டிவ் நியூஸ். எதுக்குன்னா நேற்று அமெரிக்காவில் நாஸ்டாக்ல பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வந்தது. இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் பார்த்தாக்கா $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு இடிஎஃப்ல, ஸ்பாட் இடிஎஃப்ல, பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல. நேற்று மாத்திரம் பார்த்தீங்கன்னா $237 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. நல்ல பாசிட்டிவாக இருக்கு மார்க்கெட்டு. இங்கிருந்து அடுத்தது பிட்காயினுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு ஒரு $2,000 தான் கீழே இருக்கு. கண்டிப்பா இந்த வீக்ல ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்றேன். பிரேக் பண்றதுக்கு அது பிரேக் பண்ணணும்னா ஆல் டைம் ஹை இப்போ வரைக்கும் பிட்காயின் போனது $73,800. அது வரைக்கும் ஆல் டைம் ஹை போச்சு. அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணணும்னா நாளன்னைக்கு 23ஆம் தேதி நம்ம எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் டெட்லைன் டேட் தேர்ஸ்டே அன்னைக்கு அது அப்ரூவல் ஆகிப்போச்சுன்னா SEC கிட்ட, அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் கிட்ட அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிட்காயின் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடும். எத்தீரியம் கூட நல்லா மேலே ஏறி மெல்ல மேலே போகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இனி வரையும் எத்தீரியமில் $700 மேலே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 2,800 2,900 ஒரு 4 நாளுக்கு முன்னால் இருந்தது. தற்சமயம் $3,700 ஹை போச்சு. 3,650 700 கிட்டயோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் பாசிட்டிவாக, பயங்கர பாசிட்டிவாக போயிடும். ஆட்டோமேட்டிக்காக எப்போ எத்தீரியம் போதோ நம்ம ஷிபா இனு காயின், எத்தீரியம் பிளாட்ஃபார்மில் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே நல்லா கண்டிப்பாக ஏறும். இப்போ நம்ம ஷிபா காயினுக்கு வந்தாக்கா ஷிபா காயினில் சில பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கு, நல்ல நியூஸஸ் இருக்கு. முதல்ல 24 ஹவர்ஸ் ஹை பார்க்கலாம். 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 2,240 வரைக்கும் ஹை போச்சு. லோ பார்த்தீங்கன்னா 2,120 வரைக்கும் லோ வந்தது. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. டெஃபினட்டா பிட்காயின் $67,000 கிட்ட இருந்தது. அப்போ ஷிபா காயின் அப்படியே இருக்கு. ஸ்ட்ரகிள் ஆகுது. எதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஷிபா காயின் மாத்திரம் ஸ்ட்ரகிள் ஆகுது மேலே ஏறுறதுக்கு. டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் காயின்ஸ் கை மாறி இருக்கு. பையிங் செல்லிங், வாட் எவர் இட் இஸ், பையிங் செல்லிங் எல்லாமே நல்லா நடக்குது. நல்ல வால்யூம்ஸ் இருக்கு, நல்ல பர்னிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் ப்ரைஸ் ஏற மாட்டேங்குது, ஸ்ட்ரகிள் ஆகுது. கண்டிப்பாக ஒரு நல்ல பம்ப் வரும். அது சொல்ல முடியாது. ஷிபா காயினில் எனி டைம் எப்போவாவது ஒரு பம்ப் வரலாம். வந்ததுன்னா கண்டிப்பாக சர்றன் மேலே ஏறும். ஒரு 400-500 பாயிண்ட் ஒரே தடவை ஜம்முன்னு மேலே ஏறிடும். பார்க்கணும் அது எப்போ ஏறுது என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாத கடைசிக்குள்ள, மே மாத கடைசிக்குள்ள 3000 சீரியல் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்னபடி எத்தீரியம் இடிஎஃப், ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக
ஷிபா காயின் 3000 சீரியல் டச் பண்ணிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் 2 நாள் முன்னால $2.30 ட்ரில்லியன் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $2.65 ட்ரில்லியன் கிட்ட இருக்கு மார்க்கெட் கேப். இது அருமையான நியூஸ். கிட்டத்தட்ட $35 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் ஏறி இருக்குன்னா பாருங்க. அது மெயினா பிட்காயின் தான். பிட்காயின் மார்க்கெட் கேப் பார்த்தாக்கா 1.40 ட்ரில்லியன் $1.40 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கு பிட்காயினுக்கு. ஸோ மிச்சம் ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறணும். ஆனால் பிட்காயின் இவ்வளோ பாசிட்டிவாக ஏறி கூட இன்னும் சில ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாம் ஏறல. கண்டிப்பாக ஏறும்னு எதிர்பார்க்குறேன். மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக போகும். அப்புறம் ஷிபாவில் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, ஷிபேரியம் லேயர் 2ல பிளாக் செயினில் நல்ல டெவலப்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது ஆல்ரெடி லேயர் 3 பண்ண போகிறாங்க அப்படின்னா, எத்தீரியம் பிளாட்ஃபார்மில் இருந்தது பிட்காயின் ஷிபேரியம். இப்போ அதை டெவலப் பண்ணி இவங்க ஷிப் ஓனாக டெவலப் பண்ணுறாங்க ஷிபேரியமில் லேயர் 2 டெக்னாலஜி. நல்ல பாசிட்டிவ் நியூஸ். இது இன்னும் கண்டிப்பாக மேலே போகும். இது ஷிபா காயின் பற்றி. இப்போ சில ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸு பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக ஏறும், நல்ல காயின் அது. அப்புறம் பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க. பால்கா டாட் ஒன்று $630 இருக்கு நம்ம இந்தியன் மணியில், கண்டிப்பாக ஏறும். சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. சொலானா நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 4 நாள் முன்னால் $16,000 கிட்ட இருந்தது, தற்சமயம் $16,000 வந்தது. 2 நாள்லயே கிட்டத்தட்ட $5,000 ஏறி இருக்குன்னா பாருங்களேன். சொலானா இதுக்கு மேலே கிடைக்குமா? கண்டிப்பாக சொலானா $25,000 $30,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிட்காயின் நல்லா பாசிட்டிவா ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணி $75,000 டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக $80,000 போகணும். $80,000 $83,000 போச்சுன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் $3 ட்ரில்லியன் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஆல்ட் காயின்ஸ் மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறும். கண்டிப்பாக பாசிட்டிவாக நல்லா மேலே ஏறும். பார்த்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் பேட் நியூஸ் எதுவும் கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தாக்கா, இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் பற்றி கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தகவல் என்னன்னா, நமக்கு ஜூன் 30 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஆனால் நமக்கு எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு ஜூன் 4 ஆகிடும். ஜூன் 4 நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும், கிரிப்டோ கரன்சி பில்லை. அது எப்படி பண்ண போகிறாங்க, பில் பாஸ் பண்ண அப்புறம் தான் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது டிசைட் ஆகும். இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் நினைக்கிறது அமெரிக்காவில் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, சீக்கிரமாக பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் எஸ்சிசி என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஃப்ராட் நிறைய நடக்குது கிரிப்டோ கரன்சியில், ஃப்ராட் பண்ணுறாங்க, நிறைய காயின்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க, அக்கௌண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரி பண்ணி தான் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் எஸ்சிசி. இப்போ எஸ்சிசி கன்ஃபார்ம் பண்ணி அங்கே ரெகுலேட் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ரெகுலேட் பண்ணிடும். அதே மாதிரி
நம்ம பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப், எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் சிங்கப்பூரில் கூட அப்ரூவல் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பூஸ்டப் ஆகிடும். இப்போக்கே நல்ல இடிஎஃப் வந்த அப்புறம் நல்ல பூஸ்டப் வந்தது. இடிஎஃப்ல நல்ல இன்ஃப்ளோஸ் வருது. ஹாங்காங் மார்க்கெட்டில் கூட பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளோஸ் நிறைய வருது. கண்டிப்பாக ஹாங்காங்கில் கூட நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்தது நம்ம சிங்கப்பூரில் தான் வரணும். சிங்கப்பூரில் வந்துச்சுன்னா ஒன்று பயங்கரமாக ஏறும். என்ன சிங்கப்பூரில் கொஞ்சம் கரோனா ப்ராப்ளம் நிறைய இருக்குன்றாங்க. அது என்னன்னு பார்க்கணும், எப்படி பண்ண போகிறாங்க என்னன்னு. அதால் கொஞ்சம் டிலே ஆனால் ஆகலாம். இது இப்போ வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த காயின்ஸ் எல்லாம் ஏதாவது என்ட்ரி எடுக்கிறவங்க, பொசிஷன் எடுக்கிறவங்க, நீங்களும் நல்லா சர்ச் பண்ணி ரீசர்ச் பண்ணி அந்த காயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பொசிஷன் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ நல்ல டைம் தான் பொசிஷன் எடுத்துக்கிறதுக்கு. காயின்ஸு, ஸ்டேபிள் காயின்ஸு, மெமி காயின்ஸு இதெல்லாம் பார்த்துக்கங்க. நிறைய காயின்ஸ் இருக்குது. எத்தீரியம் பார்த்துக்கங்க. எத்தீரியம் வாங்குறவங்க யாராவது இருந்தால் இப்போ வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அது நாளன்னைக்கு 23ஆம் தேதி அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக ஏறும். கண்டிப்பாக ஏறும். அது இன்னும் இப்போ தற்சமயம் $3600-700 கிட்ட இருக்கிறது. கண்டிப்பாக $4000 தாண்டி மேலே போகும். நம்ம இந்தியன் மணியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயில் இருக்குது. 3,12,000 என்னமோ இருக்குது தச்சம். கண்டிப்பாக அது இன்னும் மேலே போகும். பார்த்துக்கோங்க. சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஆர்பிட்ரம் ஒன்று பார்த்துக்கோங்க. நல்லா ஏறும். பால்கா டாட் கூட பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பொசிஷன் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் பண்ணுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.